Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சம்மர் கேம்புக்கான டே 3 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டே 1 என்ன பார்த்துருந்தோம்? பேசிக் ப்ரொனன்சியேஷனுக்கான ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? தமிழ் ஆல்ஃபபெட்ஸ்னால் என்ன, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய வவல்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ்னால் என்ன, இதெல்லாமே என்ன பண்ணுறோம்? டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அடுத்து டே 2 என்ன பண்ணியிருந்தோம்? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு பார்த்துருந்தோம். அதாவது தமிழில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் லெட்டர்ஸில் ஒரு 6 பார்ட் மட்டும் தான் பண்ணணும் போட்டு அதை நம்ம கிளாரிஃபை பண்ணியிருந்தோம் சரிங்களா. அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடியது அகைன் 6 இப்போ டோட்டலாக 12 வவல்ஸ் இருக்குது. அதில் 6 வவல்ஸ் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டே 2ல் போட்டிருந்தோம். இப்போ டே 3ல் அகைன் 6 வவல்ஸ் எடுத்து போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்க, இக்கு கூட்டல் ஏ இது சேர்ந்தது கே அப்படின்னு வரும். இப்போ புரியுதுங்களா? கேங்கிற வேர்டு என்னதான்? இக்கு கூட்டல் ஏ தான் கேன்னு சொல்றாங்க. அப்போ இக்குக்கு என்ன வரும்? கே. ஏக்குனது இ. அப்ப கே பிளஸ் இ அப்படின்னு சொன்னா கேஇன்னு வருது. இது கேஇ அப்படிங்கிறதா கே அப்படின்னு வரும். இப்போ இங்கே அப்படின்னா இங்கு பிளஸ் ஏ இங்கே. இப்போ இங்குக்கு என்ன சவுண்டு? என்ஜி பிளஸ் இ இல்லைங்களா. அப்போ என்ஜி பிளஸ் இன்னு வரும் இங்கே. சேனா இச்சு பிளஸ் ஏ சே. அப்போ சிஹெச் பிளஸ் இ சிஹெச்சின்னு வந்து அது சே அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. அதே மாதிரி இங்கே அப்படின்னா வரும் இஞ்சு இஞ்சு பிளஸ் ஏ அப்படிங்கிற சவுண்ட் சொன்னா நே அப்படின்னு சொன்னாக்குது. இப்போ இஞ்சுக்கு என்ன சவுண்ட் போட்டோம்? ஜிஎன் பிளஸ் ஏக்கு என்ன சவுண்ட் போட்டோம்? இ. இப்போ ஜிஎன் இ அப்படிங்கிறதான் நே அப்படின்னு சவுண்ட் வருது. டே அப்படின்னா இட்டு கூட்டல் ஏ டே. இட்டுக்கு என்னது? டி. ஏக்கு என்னது? இ. அப்போ டி இ வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு அது டே அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? பழைய மாதிரி பாருங்க, கே அப்படின்னு வருது. கேன்னு என்ன வரும்? இக்கு பிளஸ் ஏ அப்படிங்கிற அந்த வவல் சேரும்போது நமக்கு கே அப்படிங்கிற சவுண்டு கிடைக்குது. இப்போ இக்கு என்ன சவுண்டு? கே. ஏக்கு என்ன சவுண்டு? ஏஇ. அப்போ கே ஏஇ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? இங்கு பிளஸ் ஏ அப்படின்னா நே அப்படின்னா வரும் என்ஜி பிளஸ் ஏஇ. என்ஜி ஏஇன்னு சார்ந்து என்ன வருது? நமக்கு நே அப்படின்னு சவுண்டு வருது. சே இச்சு கூட்டல் ஏ தான் நமக்கு வந்து சே அப்படின்னு வருது. இப்போ இச்சுக்கு சிஹெச்னும் ஏக்கு ஏஇனும் இப்போ சிஹெச் ஏஇ அப்படிங்கிறதான் சே அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குது. இப்போ என்னது? நே. இஞ்சு பிளஸ் ஏ நே. இஞ்சுக்கு ஜிஎன் பிளஸ் ஏக்கு ஏஇ. அப்போ என்ஜி ஏஇ சாரி ஜிஎன் ஏஇ அப்படின்னு வரும் நே அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டு பிளஸ் ஏ தான் நமக்கு என்னது? டே. அப்போ இட்டுக்கு என்னது? டி சவுண்டுனும் ஏக்கு ஏஇனும் இப்போ டி ஏஇ வந்துச்சு அப்படின்னா டே அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ கை. கை எப்படி சார்? கை அப்படின்னா இக்கு கூட்டல் ஐ அப்படி சொன்னது கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இக்குக்கு என்ன சார்? கேனும் ஏஐ அப்படின்னா ஐனும். அப்போ இக்கு கே பிளஸ் ஏஐ அப்படின்னு வரும் கை அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். இப்போ இங்கு பிளஸ் ஐ ஐ அப்படின்னா வரும் என்ஜி பிளஸ் ஏஐ என்ஜி ஏஐ அப்படின்னு வரும். இப்போ என்ஜி ஏஐ எப்படி சொல்லணும்? ஐ அப்படின்னு சொல்லணும். அடுத்து இச்சு கூட்டல் ஐ தான் நமக்கு சை. இச்சுக்கு என்னது? சிஹெச் ஏஐனா ஐ. இப்போ சிஹெச் ஏஐ அப்படின்னா சை அப்படின்னு நம்ம சவுண்டு கொடுக்கணும். அதே மாதிரி இஞ்சு பிளஸ் ஐ தான் ஐ அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சுக்கு என்ன சவுண்டு? வழக்கம் போல ஜிஎன் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் ஐனா ஏஐ. இப்போ ஜிஎன் ஏஐ அப்படின்னுச்சுன்னா ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி டை. இட்டு கூட்டல் ஐ தான் நமக்கு என்னது? டை. இட்டு என்னது? டி ஏஐ அப்படின்னா ஐ. அப்போ டிஏஐ அப்படிங்கிறத டை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி இக்கு கூட்டல் ஓ அப்படின்னா கோ. புரியுதாங்க சார்? இக்கு கூட்டல் ஓ தான் நமக்கு கோ. அப்போ இக்குக்கு என்ன சவுண்டு? கே. ஓக்கு என்ன சவுண்டு? ஓ. அப்போ கே ஓ அப்படின்னா கோ அப்படின்னு சவுண்டு வரும். அதே மாதிரி இங்கு பிளஸ் ஓ அப்படின்னா ஞோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஞோ அப்படின்னா என்ன வரும்? என்ஜி ஓ அப்படின்னா ஞோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சோ. சோ என்ன வரும்? இச்சு கூட்டால் ஓ தான் நமக்கு சோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இச்சுக்கு என்ன சவுண்டு? சிஹெச். ஓக்கு என்ன சவுண்டு? ஓ. அப்ப சிஹெச் ஓ அப்படிங்கிறதான் சோ அப்படின்னு சவுண்டு வரும். இஞ்சு கூட்டல் ஓ நமக்கு ஞோ அப்படின்னு சொல்லுவோம். இங்குக்கு என்ன சவுண்டு வரும்? ஜிஎன் பிளஸ் ஓக்கு என்ன சவுண்டு வரும்? ஓ. அப்ப ஜிஎன் ஓ அப்படின்னு வச்சுன்னா ஞோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இட்டு கூட்டல் ஓ அப்படிதான் நமக்கு என்னது? டோ. அப்போ இட்டுக்கு டீனும் ஓக்கு ஓனும். அப்போ இட்டு அப்போ டி பிளஸ் ஓனா டோ அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டு வரும். அதே மாதிரி கோ அப்படின்னு என்ன சவுண்டு? இக்கு பிளஸ் ஓ தான் நமக்கு கோ. அப்போ கே பிளஸ் ஓஏ கே ஓ ஏ அப்படின்னு வரும். ஞோ
இங்கு பிளஸ் ஓ ஞோ. அப்ப என்ஜி பிளஸ் ஓஏ, என்ஜிஓஏன்னு வரும். அப்ப என்ஜிஓஏ அப்படின்னா அது ஞோ. சோ இச்சு கூட்டல் ஓ அப்படின்னா சோ. அப்ப சிஹெச்ஓஏ அப்படின்னா சோ அப்படின்னு சவுண்ட் வரும். இதே ஞோ அப்படின்னா இங்கு பிளஸ் ஓ அப்படின்னா ஞோ அப்படின்னு சவுண்ட் வரும். அப்ப ஜிஎன் பிளஸ் ஓஏ அப்படின்னா நமக்கு ஞோ அப்படின்னு சவுண்ட் வரும். இதே டோ அப்படின்னா என்ன வரும்? இட்டு பிளஸ் ஓ அப்படின்னா டோ. அப்ப டி பிளஸ் ஓஏன்னு சேர்ந்து டிஓஏ அப்படின்னு வருது. அப்ப அது வந்துச்சு அப்படின்னா அது டோ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஆவ். இக்கு கூட்டல் ஆவ் என்னமா சார்? கவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இக்குக்கு என்ன சவுண்டு? கேனோ. அவ்வுக்கு ஓ டபிள்யூன்னு போட்டு கேஓ டபிள்யூ அப்படின்னு சொல்லி கவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஞவ் அப்படின்னா இங்கு பிளஸ் ஆவ் அப்படிதான் நமக்கு ஞவ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஞவ்னா என்ன வரும்? என்ஜி பிளஸ் ஓ டபிள்யூ அப்படின்னா ஞவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி சவ் அப்படின்னா இச்சு கூட்டல் அவ் அப்படி சேர்ந்து தான் சவ் அப்படின்னு வரும். அப்போ சிஹெச் பிளஸ் ஓ டபிள்யூ, சிஹெச்ஓடபிள்யூ சவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஞவ் அப்படின்னா இங்கு பிளஸ் அவ் அப்படி சேர்ந்து தான் நமக்கு ஞவ் அப்படின்னு வரும். இப்போ இங்கு என்ன வரும்? ஜிஎன். இஞ்சுனா ஜிஎன் பிளஸ் ஓ டபிள்யூ அப்படின்னா அவ். அப்போ என்ன வரும்? ஜிஎன்ஓடபிள்யூ அப்படின்னா ஞவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து டவ் அப்படின்னா இட்டு பிளஸ் அவ் அப்படிதான் நமக்கு டவுன்னு வரும். இப்போ டவுன்னு வரும் இட்டுக்கு டீனும் அவுக்கு ஓ டபிள்யூனும். அப்போ டிஓ டபிள்யூ அப்படின்னா டவ் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? 5 லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல கான்சோனன்ட்ஸ் 18ல ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் தான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி நீங்க நோட்ல கரெக்ட் பண்ணி என்ன பண்ண போனா ஜஸ்ட் 5 எழுதக்கூடாது. நீங்க 18க்குமே என்ன பண்ணணும்? இந்த மெத்தடை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னா யூ டோன்ட் வரி, யூ ஷுட் கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உடனே நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இல்லைங்களா? உடனே இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை பார்த்து அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல அதே மாதிரி தொட்டியம் பீப்புளா இருந்தாலும் சரி, இல்லை பாலசுந்தரம் பீப்புளா இருந்தாலும் சரி, நம்ம சென்டர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2ஆம் நம்பர் ரேஷன் கிடைக்கும், நேர் ஆப்போசிட்ல தான் இருக்குது. நீங்க வந்து என்ன எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the day 4 வீடியோ.